இருண்ட வீட்டில் குடும்ப விளக்கேற்றி பெண்ணின் பெருமையோடு அழகின் சிரிப்பாய் அமர்ந்தவள் நம் தமிழ் அன்னை என்று பாவேந்தனின் படைப்புகளால் நம் தமிழையும் நம் தமிழ் அன்னையும் வணங்குகிறேன். இன்றைய சிந்தனைக்கு, ஒரு அறையில் 3 மெழுகுவர்த்திகள் எரிந்து கொண்டிருந்தது. சன்னல் திறந்தே இருந்தது. தூரத்தில் ஒரு சிறுவன் அதை பார்த்து கொண்டிருந்தான். காற்று சற்று வேகமாக வீசியதும் முதல் மெழுகுவர்த்தி அணைந்து போனது. அதன் பெயர் அன்பு. இன்னும் சற்று பலமாக காற்று வீசியதும் 2வது மெழுகுவர்த்தியும் அணைந்து போனது. அதன் பெயர் அமைதி. எங்கி 3வது மெழுகுவர்த்தியும் அணைந்து விடுமோ என்று அந்த சிறுவன் ஓடி வர, பலத்த காற்றும் சேர்ந்து வீச அதையும் தாங்கி 3வது மெழுகுவர்த்தி எரிந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த சிறுவனை பார்த்து சொன்னது, கண்ணா, என்னை கொண்டு அன்பையும் அமைதியையும் ஏற்று என்றது. அதற்கு அந்த சிறுவன் கேட்டான், அன்பையும் அமைதியும் ஏற்றுகிறேன், நீ யார் என்று சொல் என்றான். அதற்கு அந்த மெழுகுவர்த்தி சொன்னது, நான் தான் தன்னம்பிக்கை என்று. ஆம் நண்பர்களே, நம் வாழ்க்கையில் எதை இழந்தாலும் தன்னம்பிக்கை என்ற ஒன்று இருந்தால் போதும், இழந்த அத்தனையும் மீட்டெடுத்து விடலாம்.